வணக்கம். மீடியா 7 செய்திகள். பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி குடியிருப்புகள் அருகே குப்பைகளை கொட்டி திடக்கழிவு மேலாண்மை செய்ய மாநகராட்சி திட்டம். சம்பவ இடத்திற்கு சென்று கார்த்திக் எம்எல்ஏ ஆய்வு. கோவை மாநகராட்சியின் 100 வார்டுகளிலும் குடியிருப்பிற்கு அருகே உள்ள காலி இடங்களில் குப்பைகளை கொட்டி திடக்கழிவு மேலாண்மை செய்ய மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பிய போதும் திட்டத்தை செயல்படுத்தும் பணியில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் 39வது வார்டு பீளமேடு சூர்யா கார்டன் பகுதியில் வாழும் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளில் குப்பைகளை கொட்டி பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து பொதுமக்கள் மாநகராட்சி மீது கடும் எதிர்ப்பை தெரிவித்து கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏவிடம் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து கார்த்திக் எம்எல்ஏ சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து பேட்டியின் போது அவர் கூறுகையில், கோவை மாநகராட்சி பகுதி முழுவதும் மாநகராட்சியினுடைய சுகாதார பணியாளர்களால் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள், மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேலதிகாரிகள் சரியான முறையில் அந்த பணியாளர்களை பயன்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு மாநகர பகுதிகள் முழுவதும் பல்வேறு இடங்களிலே தெருக்களிலே குப்பைகள் மலை போல் தேங்கி கிடக்கின்றன. அது மட்டுமல்ல, கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான 600 ஏக்கர் நிலப்பரப்பு வெள்ளலூர் பகுதியில் இருக்கிறது. அந்த வெள்ளலூர் பகுதியில் குப்பைகள் 2 லட்சம் டன் குப்பைகள் மலை போல் தேங்கி கிடக்கின்றன. அதன் காரணமாக அந்த பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய மண்ணே விஷமாக மாறக்கூடிய ஒரு நிலைமையும், ஆழ்குழாய் கிணற்று நீர்களை பயன்படுத்த முடியாத ஒரு அவல நிலையும் இந்த மாநகராட்சி பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த குப்பைகளை மேலாண்மை செய்யக்கூடிய அந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை முற்றிலும் செயல்படுத்துவதிலே இந்த மாநகராட்சி நிர்வாகம் தோல்வி கண்டிருக்கிறது. இதை பல முறை சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற முறையிலே நான் எடுத்து சொல்லியிருக்கின்றேன். தற்பொழுது 1 மாத காலமாக பல்வேறு செய்தித்தாள்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய பொது ஒதுக்கீட்டு இடங்களில் பல்வேறு இடங்களிலே குப்பைகளை எல்லாம் அந்த மாநகராட்சியினுடைய பொது ஒதுக்கீட்டு இடங்களிலே போட்டு மேலாண்மை செய்வதாக பல்வேறு செய்திகளை பார்த்தோம். பொதுமக்கள் அனைத்து பகுதிகளிலும் மிகப்பெரிய அளவிலே அதற்கு ஆட்சேபனை தெரிவித்து, ஏற்கனவே பார்த்திங்கன்னா இருக்கிற குப்பைகளையே எடுப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் சரியாக செயல்படுவதில்லை. அந்த நேரத்தில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலே குப்பைகளை கொட்டி மேலாண்மை செய்தால் நோய் பரவக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்படும், அபாயம் ஏற்படும். ஆகவே அது கூடாது என்று சொல்லி பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்புகளை பதிவு செய்து வந்தார்கள். இது குறித்து கடந்த 1 வார காலத்திற்கு முன்பாக மாநகராட்சியினுடைய ஆணையாளர் திரு விஜய் கார்த்திகேயன் அவர்களை நான் நேரடியாக சந்தித்து பேசினேன். அப்படி பேசிய பொழுது குடியிருப்பு பகுதிகளிலே, மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்துவதற்கு குப்பைகளை எல்லாம் பல்வேறு இடங்களிலே வாங்கி அதை கொண்டு வந்து ஓரிடத்திலே போட்டு, குடியிருப்பு பகுதிகளிலே போட்டு அந்த குப்பைகளை மேலாண்மை செய்யக்கூடிய பணிகளை குடியிருப்பு பகுதிகளிலே செய்யக்கூடாது என்ற ஆட்சேபனையை கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே நாங்கள் கடுமையாக ஆட்சேபனை தெரிவித்தோம். குடியிருப்போர் நலச்சங்கத்தைச் சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகளும் அந்த ஆட்சேபனையை தெரிவித்தார்கள். அப்பொழுது மாநகராட்சியினுடைய ஆணையாளர் விஜய் கார்த்திகேயன் அவர்கள் எங்களிடத்திலே பொதுமக்கள் எதிர்ப்பு இருக்கக்கூடிய இடங்களிலே, பொதுமக்கள் குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இடங்களிலே இது போன்ற திட்டங்களை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம், மாற்று இடங்களை நாங்கள் தேர்வு செய்து கொள்கிறோம் என்று என்னிடத்தில் அன்றைக்கு மாநகராட்சியினுடைய ஆணையாளரை நேரடியாக சந்தித்த நேரத்திலே சொன்னார்கள். ஆனால் அதற்கு பிறகும் பல்வேறு இடங்களிலே இந்த பணிகளை செய்யப்போவதாக மாநகராட்சியினுடைய பொறியாளர்கள் அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வட்டங்களில் இருக்கக்கூடிய பொது ஒதுக்கீட்டு இடங்களில் இது போன்ற பிரச்சனையை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக நேற்றைய தினம் கோவை மாநகராட்சி 39வது வட்டம் பீளமேடு பகுதியில் சூர்யா கார்டன் என்ற பகுதியில் அது போன்ற ஒரு நிகழ்வினை செயல்பாட்டை தொடங்குவதற்காக மாநகராட்சியினுடைய உதவி பொறியாளர் வந்திருக்கின்றார். இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மிக கடுமையான ஆட்சேபனையை தெரிவித்திருக்கின்றார்கள். இது குறித்து நானும் உதவி பொறியாளரிடத்தில் இது போன்ற பணிகளை இந்த பகுதியில் தொடங்கக்கூடாது, வேறு இடத்துல நீங்கள் செய்யுங்கள் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். ஆகவே மாநகராட்சியினுடைய ஆணையாளர் உடனடியாக மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளிலே இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதை உடனடியாக அவர் கைவிட வேண்டும். அப்படி கைவிடவில்லை என்று சொன்னால்
கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே அனைத்து தரப்பு மக்களையும் இணைத்து மாநகராட்சியை முற்றுகை செய்யக்கூடிய போராட்டத்தை விரைவிலே நாங்கள் நடத்துவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.